கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்க பகுதி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவினுடைய சீடர்கள் பெற்ற அனுபவங்கள், திருத்தூதர் பணிகள், த ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசல்ஸ். செயல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவை சாட்சியங்கள். நாம் செய்கின்ற பணிகளை, நாம் கண்டவற்றை அல்லது நாம் பார்த்தவற்றை, பார்க்கின்றவற்றை நாம் சொல்வதுதான் அனுபவம். அதுதான் நம்முடைய செயலாக மாறுகிறது. இந்த அனுபவமும் இந்த செயல்களும் தான் ஒவ்வொரு நாளும் தொடக்க கால திரு அவையில் இயேசு கிறிஸ்துவின் மீது மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு அல்லது இயேசுவினுடைய அந்த திரு அவை பழுகி பெருகுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. அந்த ஒரு அனுபவத்திலே இன்று நடக்கின்ற இந்த நிகழ்வு என்னவென்றால், கிரேக்க மொழி பேசுகின்ற தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை. இந்த வார்த்தையினுடைய பின்புலம் என்னவென்றால், யூதர்களுடைய பழக்கத்தில், இதில் தொடக்க காலத்தில் ஆதி திரு அவையில், பழைய ஆதி திருச்சபையில் என்ன பழக்கம் என்றதென்றால், 2 கலெக்டர்ஸ், உண்டியல் எடுக்கிறவங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட்டு பகுதியிலும் சந்தை பகுதியிலும் தனிப்பட்ட வீடுகளிலும் சென்று உண்டியல் எடுப்பார்கள். அந்த உண்டியல்கள் காசாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். அவ்வாறு எடுத்த அந்த உண்டியல்ல அந்த பொருட்களை யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லது யார் யாரெல்லாம் உண்மையிலேயே எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களோ, தங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட், நிதி தேவைப்படுகின்றதோ, காசு தேவைப்படுகிறதோ, அவர்களுக்கு இதை பகிர்ந்தளிப்பார்கள். அல்லது அவர்களுக்கு இது உணவுப் பொருட்களாகவும் இருக்கலாம், உணவு உண்பதற்கு வசதியாக இருக்கும். இவ்வாறு இவர்கள் கொடுக்கின்ற அல்லது இவர்கள் சேகரித்த அந்த காணிக்கை ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு, 2 meals per day. அப்போ இவங்க கொடுத்த அந்த காணிக்கை மொத்தம் 14 மீல்ஸுக்கு இருக்குமா. 2 meals அப்படின்னா 14 meals, 7 நாட்கள், 7 2 14. ஆக ஒரு வாரத்திற்கு தேவையான உணவை உண்பதற்கு இந்த கலெக்டர்ஸ் காணிக்கை எடுத்து அவர்களோடு வாழ்ந்த அந்த நபர்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க. இப்போ அவர்கள் தங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். இந்த காணிக்கைக்கு பேர் கிரேக்கமுள்ள குப்பா அப்படின்னா பேஸ்கட், கூட காணிக்கை கூட இல்லையா, அந்த காணிக்கையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று. இது ஒரு விதமான காணிக்கை. இப்போ தேவையில் இருப்பவர்களுக்கு பணி செய்வது, உதவி செய்வது. இன்னொரு பேர் என்ன பண்ணுவாங்களாம், டெய்லி காணிக்கை எடுப்பாங்க. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று காணிக்கை எடுப்பார்கள். இவர்கள் வீடு வீடாக சென்று, அது வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை, எவ்ரி ஃப்ரைடே, இது ஒவ்வொரு நாளும் வீடு வீடாக சென்று யாருக்கு என்ன திடீர்னு தேவை இருக்குதோ அவங்களுக்கு இந்த காணிக்கையை கொடுத்து உதவி செய்வாங்க. இந்த காணிக்கைக்கு பேர் தகாய் அல்லது ட்ரே, நம்ம தட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்று பெயர். இந்த 2 பணிகளையும் செய்கின்றவர்கள் அங்கே இருக்கின்றவங்க. இப்போ இந்த பின்னணியில் இந்த கூட்டம், இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. நம்ம இந்த நாட்களில் நாம் கேட்ட வாசகங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். அவர்கள் எல்லோரும் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
தங்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டாந்து திருத்தூருடைய பாதத்தில் வச்சாங்க. அப்போ எல்லோரும் பகிர்ந்து ஒரு சமூகமாக, ஒரு பொதுவுடை சமூகமாக இருந்தார்கள் என்று நாம் இந்த நாட்களிலே வாசிக்க கேட்கின்றோம். அந்த அனுபவத்தை தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது திருத்தூதர்கள் அவர்களுடைய போதனைகளை கேட்டு மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்போ அதிகமாகி அந்த எண்ணிக்கை அதிகமாக இந்த மாதிரி அந்த பணி செய்பவர்களுக்கு, அங்கே வர்றவங்களுக்கு கவனிக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படும், ஒரு சிக்கல், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்தது என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருக்கு பிறகு எருசலேமிலும் பாலஸ்தீனத்திலும், இப்போ நம்ம இஸ்ரேல்னு சொல்கிறோம், அங்கு இருந்த மக்கள் அரமாய்க்கு பேசினாங்க. இயேசுவினுடைய தாய்மொழி அரமாய்க்கு பேசினார்கள், அவர்களுடைய மொழியாக இருந்தது. ரெண்டாவது, இவர்கள் அந்த ஒரிஜினல் ஆன்செஸ்டர்ஸ், தங்களுடைய மூதாதையர்களுடைய வழிமரபினராக இவர்கள் தங்களை எண்ணிக்கொண்டார்கள். த ப்ரைடு, நாங்கள் தான் ஒரிஜினல், அல்லது நாங்கள் தான் ஆதி கிறிஸ்தவர்கள் மாதிரி. எபிரேயர்கள், எங்களுடைய மொழி அரமாயிக், நாங்கள் எதோடும் கலப்பு செய்யாதவர்கள், இங்கேயே நாங்கள் இருக்கிறோம், எருசலேமிலும் இஸ்ராயலிலும் இங்கே இருக்கின்றோம் என்ற ஒரு எண்ணம். நாங்கள் யூதர்கள், அரச குருத்துவ கூட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களிடத்திலே இருந்தது. தங்களுடைய மொழியை குறித்தும் தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு எண்ணம் இவர்களிடத்தில் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்ன வருது? ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு எருசலேமுக்கு பல மக்கள் அங்கே வர்றாங்க இல்லையா, பாஸ்காவுக்கு வர்றாங்க. இப்போ பெந்தகோஸ்தே பெருவிழா, கூடார திருவிழா, இந்த 3 நாட்களில் தான் 3 விழாக்களுக்கு மக்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு கூடுவார்கள். இப்போ எப்படி நாம் அன்னையினுடைய திருத்தல பேராலயத்திற்கு வந்திருப்பதை போல் அந்த எருசலேம் தேவாலயத்திலே கூடுவார்கள். கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இயேசுவினுடைய இந்த உயிர்ப்பு நிகழ்வுக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்துட்டாங்க. இப்போ எருசலேமிற்கு அங்கிருந்த இந்த ஒரிஜினல் அரமாய்க்கு பேசுகிறவங்க ஒரு கூட்டம். இப்போ எருசலேமுக்கு வந்த பெந்தகாஸ்தே பெருவிழாவுக்கு வந்த எருசலேமிலிருந்து வெளியிலே சென்ற யூதர்கள், இவர்கள் வெளிநாடுகளில் அதிகமாக இருந்ததுனால வேலை தேடியோ அல்லது நாட்டை விட்டோ அல்லது அந்த போர்களில் தப்பி பொழைச்சி போனவங்க இப்போ தங்களுடைய பூர்வீகத்துக்கு வந்திருக்கிறாங்க. எருசலேமுக்கு கடவுளை வெளிப்படுவதற்காக வந்திருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே வந்திருக்கின்ற பொழுது இவங்களுக்கு அரமாய்க்கு சரியாக பேச தெரியாது, இவங்களுக்கு கிரீக்கு தான் தெரியும். புரியுது அந்த பின்னணி? கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய அந்நாட்களில் சீடர்கள் எண்ணிக்கை பெருகி வந்தது. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போச்சு. கூட்டம் அதிகமானாலே நமக்கு நிறையா ப்ராக்டிக்கல் பிரச்சனை வரும் என்பது நமக்கு தெரியும், அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும். இப்போ கிரேக்க மொழி பேசுவோர் இப்போ என்ன தங்களுடைய பெண்கள், அப்போ கிரேக்க மொழி தான் அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு அரமாய்க்கு தெரியாது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் தான் இந்த ஒரிஜினல் யூதர்கள், எபிரேயம் பேசுகிறவங்க, அரமாய்க்கு பேசுகிறவங்க. அந்த ப்ரைடு இருந்ததுனால, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தற்பெருமைன்னு வச்சுக்கோமே, இருந்ததனால் இந்த எருசலேமில் இருந்தவர்கள் அந்த கிரேக்க மொழி பேசுகின்ற கைபன்கள் அவர்களை கொஞ்சம் ஏளனமாக பார்த்தாங்க. ஏன்னா இவங்க மிக்ஸ்டு ரேஜ், ஒன்றும் மொழியும் சரியாக பேச தெரியலை. இரண்டாவது, இவர்கள் மற்ற நாடுகளில் இருந்ததுனால, அந்த கலாச்சாரத்தில் இருந்ததுனால இவங்களை கொஞ்சம் சமாரியர்கள் மாதிரி இவங்க கொஞ்சம் கீழ்த்தரமாக ஒதுக்கி பார்க்கிறது. ஒரு தீண்டத்தகாதவர்களை போன்று இவர்களை பார்க்கின்ற ஒரு அந்த மேல்தட்டு எண்ணம், ஆதிக்க மனப்பான்மை இவர்களிடத்தில் இருந்தது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள சரியாக கவனிக்கிறது கிடையாது. இதான் அந்த சொல்யூஷன். எங்கே வந்து முடியுதுன்னா, எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தினார். ஏன்னா எங்களை யாரும் கவனிக்க மாட்டுறாங்க, எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டுறாங்க, அல்லது எங்களுக்கு யாரும் காணிக்க கொடுக்க மாட்டுறாங்க, எங்களை யாரும் எங்களுக்கு தேவைக்கு உதவி பண்ண மாட்டுறாங்க,
அப்போ எங்களுடைய தேவையிலே உதவி செய்வர்களுக்கென்று எங்களுக்கு யாருமே இல்லை என்று கிரேக்க மொழி பேசுகின்ற அவர்கள், அதில் விடோஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அப்போ இந்த பிரச்சனையை பண்ணி தூதர்கள் என்ன பண்ணாங்க, எப்பா இதை இப்படியே போனால் நடக்காது, எங்கள் வேலை கிடையாது சாப்பாடு போடுறது இதெல்லாம், ஏன்னா எங்களுடைய வேலையை ஆண்டவர் இயேசுவினுடைய கடவுளுடைய வார்த்தைகளை நாங்கள் பரப்பணும். பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது எங்களுக்கு முறையில்லை. கடவுளுடைய வார்த்தையை விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதை விட்டுவிட்டு நான் உட்காந்து உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எனவே நாம் என்ன செய்யணும், இங்கே இருக்கிறவர்களில் நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும், அருளும் வல்லமையும் ஞானம் நிறைந்த எழுவரை அந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படின்னா இந்த மூன்றும், இந்த கடவுளுடைய அந்த கொடைகள் இருந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த தொடக்க கால திரு அவையிலே கடவுளுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு பிரகாணிக்கமானவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய அந்த பணிக்காக அவர்கள் நியமிக்கின்றார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். அப்போ கடவுளுடைய வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. ஆக அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு அவர்கள் அந்த ஒரு தீர்வை கண்டார்கள். அது ஒரு பக்கம். இரண்டாவது என்னவென்றால், ஆண்டவரினுடைய அருள் ஆசீர் அந்த வல்லமை அவர்களோடு கூட இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை சாட்சியமாக இருந்தது. அந்த வார்த்தை சாட்சியமாக இருந்ததற்கு சாட்சிகளாக இந்த 7 தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அங்கே பற்றாக்குறை இருந்தது, பசி, சாப்பாடு இல்லை, பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ அதே நிகழ்வு தான் இன்றைய நற்செய்தியிலும். ஏன்னா ஆண்டவர் இயேசு அந்த 5 அப்பத்து 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த பிறகு நடக்கின்ற நிகழ்வு தான் இன்றைய. ஏன்னா அந்த புதுமையெல்லாம் அந்த பார்த்த உடனே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பயங்கரமான மெசியா, இவர் தான் நம்ம காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் இவரை நாம் அரசராக ஆக்கி பார்ப்பனெல்லாம் பேசிக்கொள்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி அதுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் மலைக்கு போயிடுறார். சீடர்கள் மறுகரைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மறுகரைக்கு போகின்ற பொழுது தான் பயங்கரமான காற்று வருது, பயப்படுறாங்க. ஆண்டவர் இயேசு அங்கே வருகிறார். ஐயோ பேய் என்று அவர்கள் அழுகின்றார்கள். இப்போ இந்த 2 நிகழ்வுகளிலும், இந்த 2 நிகழ்வுகளில் நாம் பார்ப்பது என்னவென்றால், நம்முடைய டைரக்ஷன், நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் இருந்த பொழுது அறிந்திருந்தார். இந்த மக்கள் புதுமைகளை கண்ட பிறகு நான் கடவுளாக்க பார்க்கணும்னு சொல்லி ஓதி போயிட்டார். அப்போ நமக்கு எது முக்கியமாக இருக்க வேண்டும்? இங்கு இயேசுவினுடைய சீடர்கள் தங்களுடைய பணியை செய்கின்றார்கள். அந்த பணி இறைவேண்டலிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்பிப்பதிலும். இதுதான் எங்களுடைய பணி, கடவுளுக்கு ஆற்ற வேண்டிய பணி. இதை விட்டுட்டு நாங்கள் வர முடியாது. இப்போ அங்கும் ஒரு பசி ஏற்படுகிறது, இங்கும் பசி ஏற்படுகிறது. இங்கே என்ன பசி ஏற்பட்டுச்சு? சாப்பாடு இல்லை, புதுமை செஞ்சார், பயங்கரமான அந்த புதுமையை பார்த்தவுடன் நாம் எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிற நேரத்தில் அங்கேருந்து அவர் காணாமல் போயிட்டார். பிறகு மீண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அங்கே தோன்றுகிறார். இப்போ இங்கும் அந்த உணவு பற்றாக்குறைக்கு பிறகு நடந்தது. ஆனால் ஆக நாம் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும்? ஒரு கேம்பஸ் இல்லையா, நம்ம தெரியும், இந்த சாமண்டி பக்கம் பார்ப்போம். A campus is an instrument used for navigation and orientation that shows the direction. ஒரு திசைக்காட்டி அப்படிங்கிற கருவி அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனை நோக்கி நாம் பயணிப்பதற்காக உதவுகின்ற, நம்முடைய பயணத்திற்கு உதவுகின்ற அது ஒரு கருவி. அதுக்கு நமக்கு நம் சரியான திசையை நோக்கி நாம் போக வேண்டும். It is used to find the right direction to get one to where one wants to go. நாம் எங்கே போகணும், எங்கே பயணிக்கணும் அப்படிங்கிறத நாம் திசை குழம்பி போகாமல், திசை மாறி போகாமல் கரெக்டானதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு தான் a campus helps to guide through unknown terrains, to be directed well without being lost, to keep right the focus. ஆக ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியில் நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அவருடைய கட்டுப்பாட்டு நம்ம வச்சிருக்கிறார்.
அந்த கட்டுப்பாட்டுகள் இருக்கிற அந்த கடவுளோடு நாம் இணைந்து இருக்கின்ற போது கரெக்டான திசையை நோக்கி நாம் செல்ல முடியும், அந்த திசை காட்டு கருவியை போல. அதனால தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு அவர் பயணிப்பதற்கு அவர் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் இயேசு அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் அஞ்சாதீர்கள், அவர் இல்லை பயந்தாங்க, வந்தார், பயணம் ஏற்கனவே வந்தது மாதிரி ஆகிவிட்டது. எனவே இயேசுனுடைய சீடர்களும் என்ன நினைத்தார்கள் என்றால், கடவுளுடைய ஆண்டவருடைய அந்த பணியை நாம் ஆற்றுகிறோம், இந்த பணியை நாம் ஆற்றுகின்ற பொழுது பல சிறு சிறு சிக்கல்கள் வரும், ஆனால் நம்முடைய டைரக்ஷன் ஒரே திசையை நோக்கி செல்ல வேண்டும். சிறு சிறு சிக்கல்களை, இங்கே சாப்பாடு இல்லைங்கிறதுனால ஆண்டவருடைய நற்செய்தி நான் இங்கே போதிக்காமல் இருக்க முடியாது, எனவே அதுக்கு என்ன தேவை, 7 பேர் அவங்க பார்த்துட்டாங்க. இங்கே இந்த மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, அவங்க பசியை காப்பாற்றிட்டான். இந்த பசியை காப்பாற்றணுன்னு அந்த மக்கள் நினைச்சாங்க, அவர் பயங்கரமானவர், எனவே நாம் இவர் அரசராக்கும். அதுவல்ல, கடவுளை நிலைவாழ்வை தேடுவதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு திசை காட்டும் கருவியாக இருந்து அவர்களை வழிநடத்துகிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதற்காக வந்தோம், நம்முடைய பயணம் எதற்காக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிப்பதற்கு உதவுவது கடவுளுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம்தான் அந்த 7 பேரிடத்தில் இருந்தது. அருளும் வல்லமையும் ஞானமும் அவர்கள் நிறைந்திருந்ததால், கடவுளுடைய அந்த கொடை அவர்களோடு கூட இருந்ததால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை பெருகியது. அந்த எண்ணிக்கையிலேருந்து வந்தவங்க தான் நாம் எல்லாரும். எனவே அவர்கள் ஆற்றிய அந்த சிறு குழுமம் அல்லது அவங்கிருந்த அந்த சிறு குழுமம் பழுகி பெருகி இன்று உலகம் முழுவதும் தலைத்திருக்கிறது என்றால், கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அல்லது ஆண்டவரை நோக்கி நாம் கொண்டிருக்கின்ற அந்த பயணம், அந்த திசை காட்டும் கருவியைப் போல நாம் நம்முடைய பயணத்தை இறைவனை நோக்கி நாம் திருப்புகின்ற போது இடையிலே வருகின்ற எந்தவித ஒரு சிக்கல்களும், அது பெரிய போட்டாக இருக்கலாம் அல்லது பெரும் புயலாக இருக்கலாம், ஆண்டவர் நம்மோடு அஞ்சாதீர்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன். என சிலர்கள் பயந்தார்கள், அந்த பிரச்சனை தீர்மானிக்கப்பட்டது அல்லது தீர்த்து கொள்ளப்பட்டது என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த செய்தி. எனவே வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் நாம் சந்திக்கின்ற எந்த நிகழ்வுகளும் நம்மை தடை செய்யக்கூடாது. ஆண்டவரே நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறார். எனவே நம்முடைய பார்வையை அல்லது நம்முடைய அந்த நோக்கத்தை, நம்முடைய ஃபோக்கஸ் கூர்மையாக ஆண்டவரை நோக்கி இருக்கின்ற போது எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது புயலாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு சவால்களாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையினால் கடவுளின் துணையை நம்பி நாம் இறங்குகின்ற பொழுது, திருத்தூதர்கள் எப்படி தொடக்க கால திரு அவையில் அருளும் வல்லமையும் ஞானமுடைய அந்த எழுவர்களை தேர்ந்தெடுத்து தங்கள் பணியை தொடர்ந்தார்களோ, அதை போல ஆண்டவர் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்வதற்கு நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.